காருக்கு பெட்ரோல் போடும்போது, சில பேர பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பங்குக்கு வந்துட்டு, டோர தொறந்துட்டு வெளிய வந்துட்டு, பெட்ரோல் டேங்க் வந்து ரைட் சைட்ல இருக்கா, லெஃப்ட் சைட்ல இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது மாரி நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது வந்து பல பேருக்கு தெரியும். ஆனா சில பேருக்கு தெரியாது. எதனாலனா, குறிப்பா இப்போ ஒரே கார் ஓட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா, ரெகுலரா அவங்க வந்து பெட்ரோல் போடுறதுனால, அது ரைட்ல இருக்குதா, லெஃப்ட்ல இருக்குதான்றது அவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஆனா, இந்த வீட்ல வேலை செய்றாங்க இல்லையா, அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா வண்டியும் ஓட்டுற மாரி இருக்கும். முக்கியமா அவங்க அவங்க ஓட்டுற வண்டிய விட்டுட்டு அடுத்த வண்டிய எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து பெட்ரோல் போடாத தான் இருக்கும். நான் சொல்றது சரிதானே? பெட்ரோல் போடுறது தான் அவங்களுடைய வண்டிய குடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, சில பேருக்கு தெரியும். அது எப்புட்றா லெஃப்ட்ல வருதா, ரைட்ல வருதான்னு உள்ள உட்காந்துனே கண்டுபிடிப்பாங்க. ஆனா சில பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு தான் இத சொல்றேன். இப்போ நான் ஒரு சிம்பிள் ஒண்ணு காட்டுறேன். இத பாருங்க. இப்போ இது பார்க்குறீங்கல்ல, இதில வந்து பெட்ரோலுடைய சிம்பிள் இருக்குல்ல, அது பக்கத்தில ஏரோ மார்க் மாரி ஒண்ணு இருக்கு பாருங்க, ரைட் சைட்ல. இந்த ரைட் சைட்ல காட்டுது இல்லையா? இது வந்து டேங்க் வந்து ரைட்ல இருக்கு. அதே அந்த ஏரோ மார்க் வந்து இந்த பக்கம் லெஃப்ட்ல இருந்ததுனாக்கா, லெஃப்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஆனா, அதிகபட்சமா கார்ல வந்து லெஃப்ட்ல தான் வரும். சில வண்டிகள்ல மட்டும் தான் வந்து ரைட் சைட்ல வரும். அதனால தான். இது வந்து தெரியாதவங்க மட்டும் தான். இத சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா, நானும் இன்னைக்கு ஒரு நாள் போம்போது ஒருத்தர் வந்து டோர தொறந்துட்டு வெளிய வந்து பார்த்தாரு. டேங்க் எந்த பக்கம் இருக்குதுன்னு. அதனால தான் இத சொல்றேன்.